பலனாக கிறிஸ்து இருப்பதினா எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா பெற்று எழும்பிடுவே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனா எந்த பயமும் எனக்கில்லையே. பக்கத்தில் அவர் துணை நிற்பதா எல் ஷடாய் என் தெய்வமே, எலோஹிம் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எலோஹிம் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. பலனாக கிறிஸ்து இருப்பதனா எந்த பயமும் எனக்கில்லையே. பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா பெற்று எழும்பிடுவே. இருப்பதனா எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா. எல்லாரும் எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை தூரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை தூரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனா எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா என் எல்லாரும் எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஓ எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாக காப்பாற்றினீ. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. கர்த்தரே தெய்வம் என்று கைத்தட்டி கொண்டாடுவோம்.
கர்த்தரே தெய்வம் என்று கைத்தட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் வலப்பக்கத்தில் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. இன்னொரு முறை, என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஓ எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்லாரும் எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் ஒன்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் ஒன்று மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என்
நன்மைகள் செய்பவர், மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன். சுபாவம் ஒன்று மாறாதே. நன்மைகள் செய்பவர், மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன். சுபாவம் ஒன்று மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 உமக்கு நன்றி. நன்மைகள் ஏராளமே, கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளம் நன்மைகள் ஏராளமே, கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே, ஆச்சரியமானதே. என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. நாசியில் உள்ள சுவாசத்திற்காய் நன்றி, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிற்காய் நன்றி. இதுவரை என்னை நடத்தினீரே நன்றி, என்னோடென்றும் இருப்பீரே நன்றி. எங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நன்மைகளுக்கும் நீர் காரணர், அதை உணர்கிறோம். எங்களை தேவைகளை சந்தித்து, எங்களை போஷித்து, எங்களை காப்பாற்றி இம்மட்டுமாய் எங்களை நடத்தினீர். இம்மட்டுமாய் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடும் நீர் இருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தினீர். இன்னும் அதை செய்வீர், இனிமேலும் அதை செய்வீர். எங்களுடைய பராமரிப்பாளர், எங்களுடைய ப்ரொவைடர், எங்களுக்கு சுகம் தருகிறவர், சமாதானம் தருகிறவர், எங்களுக்கு வழி வாசல்களை உண்டாக்கி தருகிறவர், எங்கள் குடும்பங்களை கட்டுகிறவர், எங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர், எங்கள் தலை குனிவுகளை மாற்றுகிறவர், எங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்.
பிரதிபலிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் தம்முடைய ஐக்கியத்திலே மனிதரை உண்டாக்கி, ஆணும் பெண்ணையும் உண்டாக்கி, தம்முடைய சாயலின்படி உண்டாக்கி, அந்த கூட்டத்திலே, அந்த நடனத்திலே மனிதர்களையும் இணைத்து கொண்ட கூடுகையை தான் முதல் சபையாக வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இரண்டாவது சபை என்று சொன்னால், எங்கெல்லாம் கணவன் மனைவியாய் திருமணம் செய்து வாழ்கிறோமோ அங்கெல்லாம் நாம் தேவனுடைய சபையை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது, எங்கெல்லாம் சபையை பற்றி வாசிக்கிறோம்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவா பேழையை கட்டும்பொழுது அங்கே சபையை பிரதிபலிக்கிற ஒரு நிழலாட்டத்தை பார்க்கிறோம். டைப்பாலஜி என்று கல்லூரிகளிலே அழைப்பார்கள். வேத கல்லூரிகளிலே இறையியல் வல்லுநர்கள் அழைப்பார்கள் டைப்பாலஜி. டைப்பாலஜி என்றால் நிழலாட்டம். ஒரு நிஜத்துக்கு ஒரு நிழல், நிஜத்தை சொல்லுவதற்கான ஒரு நிழல். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அந்த நிழலை பார்க்கிறோம். ஒரு பேழை கட்டப்பட்டது. அப்போ அந்த பேழையை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் கடந்த 2 மாத காலங்களாக நான் சொன்னேன். ஒரு பேழையை சுற்றி நடந்த அவலமான காரியம். எவ்வளோ ஜனங்கள் அழிந்து போனார்கள், எவ்வளோ ஜனங்கள் மாண்டு போனார்கள். இதெல்லாம் கடவுள் அனுமதிக்கலாமா, இதெல்லாம் கடவுள் செய்யலாமா அப்படின்றத, அது எதனால் நடந்தது, அதை ஏன் அவர் தவிர்க்க முடியல, அதை எவ்வளோ காலம் எடுத்து செய்தார், அதை செய்தது அவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தது, அது எப்படி அவர் சிலுவையில் மரித்த பிறகு கூட அந்த வருத்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதையெல்லாம் நான் எடுத்து காண்பித்தேன். தேவனுடைய கோபத்தை பற்றி சொன்னேன். நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நாம் எப்படி தெரிந்தெடுத்து நாம் எப்படி அந்த சுதந்திரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் சொன்னேன். போன வாரத்தில் சொன்னேன், பரிசுத்தமான தேவன் அக்கிரமத்தை பார்த்து பெரிய நோ சொன்னார். பெரிய இல்லை, அதை நான் அனுமதிக்க முடியாது, அது பெருகுவதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்ற பரிசுத்தமான ஒரு டிக்ளரேஷனை இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னதை நான் காண்பித்தேன். அதையே தான் நாமளும் சொல்லணும். எதெல்லாம் நம்மளை கெடுக்குதோ, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையை தடுமாற செய்தோ, எதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லையோ, எதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தரலையோ, எதெல்லாம் நமக்கு நம்முடைய நல்வாழ்வை டைவர்ட் பண்ணுதோ, அதையெல்லாம் பார்த்து நாம் ஒரு பிக் நோ, ஸ்ட்ராங் நோ சொல்லணும். அப்படி சொல்லும்பொழுது தேவனைப் போலவே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். கடவுளுடைய சாயலில் நம்ம உண்டாக்கப்பட்டோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். ஸோ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை ஏதோ சும்மா மேலோட்டமாக எதையோ சொல்லிட்டு அழித்தாருன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஒரு பிரசங்கியாரா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அங்கே என்ன நடந்தது, அதற்கு என்ன காரணம், அங்கே தேவன் என்ன நோக்கத்திற்காக அதை செய்தார். ஆகவே ஒரு பெரிய இழப்பு, அந்த பெரிய இழப்பு பரிசுத்தத்துக்காக, அவருடைய மகிமைக்காக நடந்தேறியப்படுகிறது. அதனால தான் பாருங்க, சில நேரத்தில் இடத்த காலி பண்ணுறது நல்லது. தைரியமாக சொல்கிறேன், சபையை கூட காலி பண்ணுறது நல்லது. சபையை விட்டு போயிடுறது கூட நல்லது. வேறு சபைக்கு போயிடணும். என்னையா காலையில் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு இடமா இருக்குது, உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகலை, உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகலை, உங்கள் வாழ்வை கட்ட முடியல, உங்கள் வாழ்க்கையை சரியாய் பார்க்க உதவி செய்யலைன்னா தவறான ஒரு போதகர்கிட்ட உட்காந்து நீங்கள் பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள் நேரத்தை எல்லாம் நீங்கள் வீணடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு சரியான இடத்துல இருக்கிறீங்கன்னா நீங்கள் அங்கே தொடரலாம். அதே மாதிரி தான் வீட்டை கூட காலி பண்ணிட்டு போகணும், இடத்த காலி பண்ணிட்டு போகணும், நட்பை விடணும். சில நேரங்களில் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறத தவிர்க்கணும். நம்ம சிம்மை உடைச்சி போடணும். ஹலோ, ஒரு முறை ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், அவர் டிவியில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி, ஐயா
1 வருஷமா எனக்கு ஒருத்தன் ஃபோனில் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னாரு. அவர் சொன்னார், இன்னுமா அந்த நம்பரை வச்சுன்னு இருக்கிற அப்படின்னாரு. அந்த நம்பரை நீ இந்நேரம் மாற்றிருக்கணுமே, உன்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீ அதுக்கு நோன்னு சொல்லியிருக்கணுமே. அதை வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம் அது. அதை அனுமதிக்கிற ஒன்று பிளாக் பண்ணியிருக்கணும், இல்லை அந்த நம்பரை உடச்சி போட்டு புது நம்பரை வாங்கி உன் வாழ்க்கையை வேற ட்ராக்ல போயிருக்கணுமே நீன்னு. அந்த மாதிரி தான் சிம்மை உடச்சி போடுறது கூட நீங்கள் பிக் நோ சொல்கிறதுக்கு சமம். ஒரு இடத்த மாற்றி இன்னொரு இடத்துக்கு போகிறது கூட கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது நீங்கள் சொல்கிற நல்ல நோ. நட்புகளுக்கு சில நேரத்தில் நோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. நல்ல நட்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு கூட, ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே தொல்லையாக இருக்குது, ஒரே ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டமாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குன்னா இடம் மாறிக்கிறது கூட நல்லது. ஏன்னா சில நேரத்தில் கூடி வாழ முடியலன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே சில எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த மாமியார் நாத்தனார் இது மாதிரி சண்டைகள்லாம் வரும்போது இதை கையாள தெரியாமல் சிலர்லாம் என்ன பண்ணுறது, அங்கேயே இருந்து அங்கேயே அதை போராடி ரொம்ப உடைஞ்சி போய் கிடக்குறாங்க. இல்லை, நீங்கள் விடுதலையோடு வாழணும், நீங்கள் சுதந்திரத்தோடு வாழணும், நீங்கள் எல்லாவற்றையும் விரும்பி தெரிந்தெடுத்து செய்யணும். அப்படி செய்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குன்னு பாருங்கள். இயேசு சொன்னார், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னார். இயேசு விடுதலையை ப்ராமிஸ் பண்ணுறார். நீங்கள் உங்களை தானாக எதுவும் விடுதலையாக்காது. சில உண்மைகளை, சில யதார்த்தங்களை தைரியமாய் முன் வந்து ஒத்துக்கொண்டால்தான் நீங்கள் சில நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அதுவும் சில யதார்த்தங்களை ஒத்துக்கிறதே கிடையாது. அதுக்கு எதிராக நிற்கிறது, அது அப்படிதான்னு நம்புறது, அது எப்படி நான் விட்டுட்டு வர்றது அப்படின்றது. இல்லை, நீங்கள் முன் எடுக்கணும், முயற்சிகள் எடுக்கணும். பாருங்கள், அப்படி எடுக்கும்போது நீங்கள் இப்போ ஒரு பிக் நோ சொல்லும்பொழுது நல்லவைகளுக்கு நீங்கள் எஸ் சொல்கிறீங்க, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கு நீங்கள் எஸ் சொல்கிறீங்க, உங்களுடைய நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு நீங்கள் எஸ் சொல்கிறீங்க, உங்களுடைய நல்ல சுகத்துக்கு நீங்கள் எஸ் சொல்கிறீங்க. சுகத்தை பற்றி சொல்லும் போது எல்லாரும் நான் சிக்கான பிறகு நிறைய பேர் போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களையும் செக் பண்ணி இனிமேல் இப்பெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதாக்கும், இனிமேல் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும், பாஸ்டர் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி எல்லாம் என்னை பார்த்துக்க ஒரு சிலர்லாம் போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. பிரசங்கம் இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணுறேன், மைக்கு பிடிச்சி பிரசங்கம், சில இடத்துல லைஃப்பை வச்சு கூட பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாம் நல்லது. எந்த உணவு உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ அதை பார்த்து நோ சொல்லுங்க. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிங்க. அப்புறம் உங்களை விட்டு அது உங்கள் மனதை விட்டு அந்த இறுக்கம் போயிடும். அடிக்க அம்மி நகரம்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் வீட்டில் அம்மி இருந்துச்சு, அதை நான் அடித்து பார்த்ததே கிடையாது. அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து ஒரு வீட்டுக்கு போனேன், அங்கே அம்மி வச்சுருந்தாங்க. நான் அப்படியே உட்காந்து செப்பலங்கால் போட்டு உட்காந்து வேணுன்ட்டு அடித்து பார்த்து அப்படியே நகருது. அம்மியே நகரம்னா உங்கள் வாழ்க்கை நகராதா? நல்லதை நோக்கி உங்கள் வாழ்க்கையை நகர்த்துங்கள். அப்படி மாற்ற பார்க்கணும். இன்னொரு உதாரணத்தையும் சொல்லி திரும்பவும் நோவா பேழைக்குள்ளே போகிறோம். நோவா பேழைக்கு வெளியே நடந்ததை பற்றிலாம் சொன்னேன். அதுக்கு தான் நான் 2 மாதத்துக்கு மேலே எடுத்து சொன்னேன். இன்னைக்கு பேழைக்குள்ளே நடக்க போகிறத பற்றி சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்றையும், தேவன் நல்லவர்னு சொன்னால் அவர் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வதனால் அவரை எப்படி நல்லவர் என்று சொல்வதுன்ற சந்தேகம் வரும். ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 24வது வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு, ஆங்கிலத்தில் he drive out, to expel, to cast out அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஃபோர்ஸ்ஃபுல் ரிமூவல், ஃபோர்ஸ்ஃபுல், கட்டாயமாக வெளியே துரத்துறார். அதாவது வெளில போன்னு சொல்லலை, அதாவது வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்ன மாதிரி சில பேர் படிக்கிறோம். இல்லை, கட்டாயமாக துரத்துறார், நீ போயே ஆகணும். நல்லவர் தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கூட நான் சொன்னேன், தேவன் மனஸ்தாபப்பட்டார். அவருக்கு அது விசனமாக இருந்தது. ஐயோ, இவர்கள் இப்படி வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்களே என்ற கவலையும் வருத்தமா உண்டாக்கினவருக்கு இருக்குது. பெற்றவர்கள் தம் பிள்ளை இப்படி இருக்கும்போது வருத்தப்பட மாட்டோமா? வருத்தப்படலாம் நம்ம பெத்தோமான்னு கேட்கணும் கேள்வியை. பெத்த ரத்தம் துடிக்குது, பிள்ளை இப்படி கஷ்டப்படுது, பிள்ளை இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன், நம்ம பயப்படுறோம், எப்படி இதை சரி பண்றதுன்னு உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கேட்குறோம், முயற்சி எடுக்கிறோம். ஏன்? அந்த பிள்ளைய சரியாக்குறதுக்காக. மனுக்குளம் விழுந்து கிடக்கிறது,
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கடவுள் வந்து இப்படி பெருகி கிடக்குதே அக்கிரமம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வேற வழி இல்லாமல் அதை அவர் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது போல தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பல ஜனங்கள், பல ஆயிரம் ஜனங்கள் பிறந்து வளர்ந்த போது தேவன் அப்படி யோசிக்கலங்க. நோவா பேழையை உண்டாக்கி அதை சுற்றி ஜனங்கள் அழிந்து போனது வந்து தேவன் வந்து திடீரென்று எடுத்த முடிவு கிடையாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை தேவனும் கடந்து போக வேண்டியதாச்சு. தாம் உண்டாக்கின தோட்டத்தில் தாம் உண்டாக்கின மனுஷனை வைத்து அதில் அவனை வாழும்படி வைத்தவர் அதை விட்டு துரத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறார். அதை விட்டு வெளியே போன்றார். அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல் ரிமூவல் அப்படின்ற பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏதோ சும்மா அனுப்பி வைக்கல, போயிட்டு வா வெளியில் அப்படின்னு அனுப்பி வைக்கல, இனிமே வராத அப்படின்னு சாஃப்டாக சொல்லலை, கையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பி வைக்கிறார். வெளில போய் தான் ஆகணும். நீ ஏன் அப்படி பண்ணுறாரு? அது மட்டுமா பண்ணாரு? சிலர்லாம் இதை படிக்கும் போது கொஞ்சம் எனக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் அப்படி உங்களுக்குள்ள அந்த கேள்வி இருக்கா? சிலர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி கேள்வி. ஜீவ விருட்ச துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். காவலாளிகளை போடுறாரு, பட்டயத்தை கொடுக்குறாரு. உள்ள வந்தா அந்த பட்டயத்தை பார்த்து அவன் உள்ள வரக்கூடாது, அவனை வெளியவே வை, உள்ள வரக்கூடாது. இந்த அளவுக்கு கடவுளுக்கு அவ்வளவு மனக்கடினமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பெருங்கூட்டம் செய்தது எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அக்கிரமம் பண்ணாங்க, அதை நியாயப்படுத்திக்கிட்டு போகலாம். ஆனால் ஒரு மனுஷன், ஒரு குடும்பம், வெறும் கணவன் மனைவி மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்கள பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பி காவலை போட்டு என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இப்போ போட்ட காவலை முன்னாடியே கத்தியை கொடுத்து அங்கே ஒரு தூதரை போட்டு அந்த பழத்துக்கு பக்கத்தில் ஒரு காவலாளியை போட்டிருந்தா அவன் போய் செத்துருக்க மாட்டான்ல. இல்லை, திருடணும்னு நினச்சா திருடிடுவாங்க. ஒரு காலத்துலலாம் பாருங்க, கொத்து சாவி எடுத்துகிட்டு போவாங்க, ராத்திரியில் போட்டு கம்பியை போட்டு கொத்து கொத்தா போட்டு தருவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல லேப்டாப் வச்சு எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இருக்கிற இடத்துல அக்கௌண்ட்டில் இருக்கிறதுலேருந்து எடுத்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களாம் இப்போல்லாம் படித்து திருடலாம். இப்போ இதே இருக்குது பாருங்கள், ஹேக்கிங் கிளாஸே இருக்குது. எப்படி உள்ளே போய் ரகசியமாக அந்த கோடை கண்டுபிடிச்சி அது என்ன, அது எப்படி, இதை வழி என்ன, எல்லா பாதையும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ இவ்வளவு இருக்குது. ஆகவே சிலர் என்ன சொல்கிறாங்க, பழத்தை வச்சா அதுக்கு காவலாளியும் போட்டிருக்கிற முன்னாடியே போட்டிருந்தா தடுத்திருக்கலாமேன்னு. இல்லை, தேவன் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், அதனால தான் காவலாளியை போடல. சுதந்திரம்னா என்ன? நன்மை எது தீமை எது என்று தெரிந்தெடுத்து செய்வது, அதுதான் சுதந்திரம். நீங்க சுதந்திரமா எல்லாத்தையும் செய்றீங்களா? சுதந்திரமா நீங்க எதுவும் செய்யலைன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அடிமைன்னு அர்த்தம். நீங்க விரும்பி செய்றீங்களா? நீங்க விரும்பி செய்யும்போது அது உங்களுக்கு அதனால் பிரயோஜனம் உண்டாகும். அதுவும் நன்மையை நீங்கள் விரும்பி செய்யணும்னு வேதம் சொல்லுது பாருங்க. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமா அடிமைகளாக இருக்கிறாங்க. வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, 8 தலைமுறைக்கு மேலே அங்கே அடிமைகளாக இருந்தாங்க. அங்கேருந்து கடவுள் அவங்கள அழைத்துக்கிட்டு வர்றாரு. அழைச்சிக்கிட்டு வரும்போது அவங்கள பார்த்து வெளியே கொண்டு வந்துட்டார். அடிமைகள்னு அர்த்தம் என்ன? எந்த சுய சித்தம், சுய உரிமை எதுவுமே கிடையாது. எல்லாம் பறிக்கப்பட்டுடும். சொல்கிறத மட்டும்தான் செய்யணும், வேற எதையும் செய்யக்கூடாது. அதுதான் அவங்களுடைய நிலை. அப்போ கர்த்தர் அவர்களை அங்கேருந்து கொண்டு வரார். கொண்டு வரும்போது அவர்கள்கிட்ட சொல்கிறாரு, உங்களை நான் அங்கேருந்து அழைத்து கொண்டு வந்துட்டேன், இனிமே நீங்கள் அங்கே இல்லை. ஆகவே இப்போ நான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறேன், விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்கிறார். 30ஆம் அதிகாரம், உபாகமம் 30ஆம் அதிகாரம். அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி பார்வோனுக்கு அடிமையாக இருந்தீங்க, இப்போ எனக்கு அடிமையாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அழைக்கல. அவங்கள பார்த்து எப்படி சொல்கிறாரு? 15வது வசனம், இதோ 30:15, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். சொல்றாரு, உன் முன்னாடி நான் சாய்ஸ் வைக்கிறேன், ஜீவனையும் வைக்கிறேன், நன்மையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன், தீமையும் வைக்கிறேன், ரெண்டுத்தையும் வைக்கிறேன் உன் முன்னே.
இதுக்கு முன்னாடி வெறும் ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு, போடுறத மட்டும் தான் சாப்பிடணும். இப்போ கடவுள் சொல்றார், ரெண்டுத்தையும் வைக்கிறேன், ஜீவனையும் நன்மையும் வைக்கிறேன் அப்படின்றார். பாருங்க 19 வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று. கடவுள் சொல்றார், நான் உங்க முன்ன ரெண்டுத்தையும் வைக்கிறேன். இதுதான் சுதந்திரம். உண்மையான விடுதலை என்பது என்ன? நீங்க விடுதலையா வாழ்றீங்க, சுதந்திரமா வாழ்றீங்கன்னா நீங்க தெரிந்தெடுத்து செய்வது தான் உங்களுடைய சுதந்திரம். விரும்பி தெரிந்தெடுத்து செய்வதுக்கு பேர் தான் ஃப்ரீடம். ஒரு பொண்ணு சொன்னாங்க, நான் அடிக்கடி சொல்றது, இப்பயே சொல்றேன். ஒரு பொண்ணு சொன்னாங்க, ஃப்ரீடம்னா என்ன? நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ராத்திரி 12 மணிக்கு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நடு ராத்திரில எப்போ ஒரு பெண் ரோட்டில் சுதந்திரமா போறாளோ அப்போதான் இந்த நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சிச்சு. ராத்திரி 12 மணிக்கு உனக்கு என்ன வேலை? அதுவும் 12 மணிக்கு நகையெல்லாம் போட்டு போனா இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கே சோதனை ஆகுது. இன்னும் அம்மா இவ்வளோ நகை வச்சிருக்காங்க, கேட்க மாட்டாங்களா? வீட்டில் இருக்கவங்களுக்கே இப்போ டவுட் வருது, இவ்வளோ இருக்குது, ஒரு நாள் கை வச்சு பார்ப்போமான்னு தோணும். ஸோ ஃப்ரீடம்ன்றது என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம், எதை வேணாலும் செய்யலான்றது இல்லை, என்ன செய்ய போறோம் என்பதை தெரிந்தெடுப்பது, என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்தெடுப்பது. கர்த்தர் சொல்றாரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றார். எப்படி ஹெல்ப் பண்றார் பாருங்க. 30 அதிகாரம் 19 நான் திரும்ப வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. கடவுள் சொல்றாரு, வேணா நான் ஹெல்ப் பண்ணவா? எதை தெரிந்தெடுக்கணும்னு உனக்கு தெரியலையா? ஜீவனை தெரிந்து கொள்னு சொல்றார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் ஜீவனையும் நான் உன் முன்ன வைக்கிறேன். ஆனா தெரிந்தெடுக்க வேண்டியது நீ தான். ஆனா உனக்கு நான் எதை தெரிந்தெடுக்கணும்னு தெரியலையா? நான் சொல்லித்தரேன். நல்லதை தெரிந்தெடு, ஜீவனை தெரிந்தெடு. அப்போ உங்க மைண்ட்ல எப்பவுமே என்ன இருக்கணும்? நான் சரியானதை தெரிந்தெடுக்கிறேனா, ஜீவனை தெரிந்தெடுக்கிறேனா, ஆசீர்வாதத்தை தெரிந்தெடுக்கிறேனா, நல்வாழ்வை தெரிந்தெடுக்கிறேனா அப்படின்றத அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரீடம் தான் கடவுள் நம்மளை உண்டாக்குனது. அதனால தான் ஆதாமுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். அந்த சுதந்திரத்தை அவன் அவனுக்கு இருக்குதுன்றதை காட்டுறதுக்காக தான் காவலாளி அங்கே வைக்கல. இல்லைன்னா கூடாது முடியாதுன்றது தான். காவலாளியை முன்னாடியே வச்சிருந்தாருன்னா, அந்த பழத்து பக்கத்தில் வச்சிருந்தாருன்னா அவனுக்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம், தெரிந்தெடுக்கிற உரிமை அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் காவலாளியை எப்போ வைக்கிறாருன்னா, இப்போ விழுந்து போயிட்டான், பாவி ஆயிட்டான், சாபத்துக்குட்பட்டிருக்கிறான். அந்த சாபங்களை எல்லாம் ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட சாபம்னு சொல்லி வாசிக்கிறோம். கடவுளோடு கூட ஒரு நல் உறவு இல்லை, கடவுளை பார்த்து பயப்படுறான், ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை. இப்படி தைரியமாய் நிற்க முடியாத அந்த நிலைமையெல்லாம் பாவம் அவனுக்கு ஏற்படுத்தி விட்டது. குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, தண்டனை பயம், இதெல்லாம் அவன் மனதை ஆழமா பிடிச்சி வச்சிருக்கு. அப்போ இந்த நேரத்தில் அவன் இன்னொரு பழம் இருக்குது, 2 பழம் வச்சாரு, 2 கனி வச்சாரு. ஒரு கனி மரணத்தை ஏற்படுத்துகிற கனி, இன்னொன்று ஜீவனை ஏற்படுத்துகிற கனி. அந்த ஜீவ விருட்சத்தை அவன் பறித்து புசித்துட்டானா, காலமெல்லாம் இதே பாவத்தோடும் சாபத்தோடும், இதே மனுக்குலம் எப்படி பாவத்தினால் என்ன விளைவுகள் அடைந்ததோ காலகாலமா அதோடு அவன் வாழ வேண்டியதாயிடும். அதை உடைப்பதற்காக, அதை எடுப்பதற்காக தான், அதை தடுப்பதற்காக தான், இந்த பழத்தை அவன் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவனை துரத்தி விடுறார், தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். ஒரு நல்லதுக்காகத்தான் கடவுளே ஒரு கட்டாயமான ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குது. வாசிக்கிறேன் அதை வேத பகுதியிலிருந்து, நானா சொல்றதா நீங்க நினைச்சுக்க கூடாது. 22ஆம் வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். பாவம் செஞ்ச பிறகு, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கோம், தேவன், வாசிக்கிறேனே 1:31, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும், இட் வாஸ் வெரி குட், எல்லாம் நல்லா இருக்கு. நல்லதை மட்டும் பார்க்கிறான் மனுஷன். இப்ப பாவம் செஞ்ச பிறகு மனுஷன் எதை பார்க்கிறான்? தீமையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான்.
கடவுள் அதை ஏற்கனவே பார்த்துட்டாரு. உலகம் வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்ததை பார்த்துருக்காரு. இப்போ மனுஷனும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நன்மையை மட்டுமே பார்த்த மனுஷன் இப்போ தீமையையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ சொல்றாரு, நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுதும் 22:3-22 இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோட இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்றார். அவன் அதை பறித்து புசித்திடக்கூடாது, அதை அவன் செய்யக்கூடாது. அவன் அதை செய்யக்கூடாது. அதை பறித்து புசித்துட்டானா என்றென்றைக்கும் அவன் இப்படி தான் இருந்துருவான். அவன் கடவுளோடு தொடர்பு கொள்ள முடியவே முடியாது. இந்த வாழ்க்கை முடிவே இல்லாமல் போயிடும். இதை சரிப்படுத்தவே முடியாமல் போயிடும். இதை நல்வாழ்வு படுத்தவே முடியாமல் போயிடும். அதுக்காகத்தான் 24ஆம் வசனம் சொல்லுது, அவர் மனுஷனை கட்டாயமாக அனுப்பிவிட்டார், துரத்தி விட்டார். அப்போ தேவன் எடுக்கிற ஸ்டாண்டு, பாவத்தை குறித்து அவர் எடுக்கிற தவறான காரியங்களுக்கு அவர் எடுக்கிற அந்த நோ, அதே சாயலை தான் நமக்குள்ளேயும் வச்சிருக்கார். நீங்க கூட தைரியமா சொல்லலாம். நீங்க நோ சொல்லும் போது உங்க யாருன்னா தப்பா நினைப்பாங்களா? நினைக்காதீங்க. நீங்க நோ சொன்னீங்கன்னா அது நீங்க தேவனோய் போல இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. அந்த கூட்டாளிகளோடு சேராம கூட இருக்கலாம். நீங்க அந்த கூட்டாளிகள் வந்து சொல்லலாம், ஐயோ இவர் ரொம்ப ரொம்ப இவர் பர்ஃபெக்ட் நினைக்கிறாரு அப்படின்லாம் சொல்லலாம். உங்களை பார்த்து குறையா பேசலாம், ஏளனமா பேசலாம். நீங்கள் ஒரு யூனிக் தனித்தன்மையாக காண்பிக்கப்படலாம். அவங்கள மாதிரி நீங்கள் இல்லை, அவங்கள மாதிரி நீங்கள் செய்யலை, அவங்கள மாதிரி நீங்கள் பேசலை, அவங்கள மாதிரி நீங்கள் வாழலைன்றதுக்காக நீங்கள் வந்து உங்களை குறைத்து மதித்து விட்டாதீர்கள். நீங்கள் சொன்ன அந்த நோ, அவர்களை போல நான் இருக்க மாட்டேன் என்று நீங்கள் சொன்ன அந்த நோ, நீங்கள் தேவனுடைய சாயலில் இருக்கிறீர்கள் என்கிற ஒரு குணாதிசயத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறீர்கள். அப்போ கடவுள் ஆதாமுக்கே நோ சொன்னார், முடியாதுப்பா, வெளியில போய் தான் ஆகணும். அப்போ யூ ஹாவ் டு டேக் தட் டிசிஷன். நீங்கள் தைரியமாய் கட்டாயமாய் இந்த துணிச்சலான முடிவை, சவாலான முடிவை எடுத்து பாருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இருக்கிறீங்களா? இப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரேன். அங்க நோவாவை பற்றி கொஞ்சம் சொல்ல போறேன். அடுத்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் சொல்ல போறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா, எல்லாம் சொல்லுங்க நோவா. நோவா அப்படின்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா ஆறுதல் அல்லது இளைப்பாறுதல் அர்த்தம். ஊரே அக்கிரமத்தில் இளைப்பாறிட்டு இருக்கு, ஊரே அதுல சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. ஆனா இந்த மனுஷன் ஒரு யூனிக்கா நோவாவுக்கோ. அப்போ ஜனக்கூட்டம் பெருகி அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கு, ஒரு மனுஷன் கண்டாமினேட் ஆகவே இல்லை, மாசுபடலை, அழுக்காக்கிக்கல, அவங்கள மாதிரி இவனும் வாழ ஆரம்பிக்கல. போன வாரங்களில் சொன்ன இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து காட்டினேன். நாம் உலகத்தார் அல்ல, உலகத்தில் தான் இருக்கோம், ஆனால் உலகத்துக்கு ஒத்து போகிறவர்கள் அல்ல. அதே தான் நோவாவும். நோவாவுக்கோ அப்படிதான் 6:8 சொல் ஆரம்பிக்கிறது. நோவாவுக்கோ அப்படின்னா 5ஆம் வசனம் பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது. அக்கிரமம் செய்கிற மனுஷர் பெருகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நோவான்ற மனுஷன் மட்டும் நான் அக்கிரமம் செய்ய மாட்டேன், அவன் அதை உறுதியா இருக்கிறான். இந்த பேர் வந்து நோவாவுக்கு ஆதியாகமம் 5:29 வைக்கப்படுகிறது. ஆதியாகமம் 5:29 வைக்கப்படுகிறது. கர்த்தர் சபித்த பூமியிலே, லாமேக்கு தான் நோவாவுடைய அப்பா, அவர் இந்த பேர் வைக்கிறார். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஜனங்க அப்பவே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த இப்பதான் உலகம் போராடிட்டு இருக்குதுன்னு. கிடையாது. முதல் குடும்பம் என்னைக்கு பாவம் செய்ததோ அப்பவே போராட ஆரம்பிச்சிருச்சு. உலகம் சாபத்தின்
விளைவுகளை பார்க்க ஆரம்பிச்சிச்சு, பாவத்தின் விளைவுகளை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப லாமேக்க பெற்று அவங்க அப்பா கையில எடுத்து வச்சுக்கிட்டு சொல்றாரு, நீ அதை வித்தியாசமா ஆக்குவ. இந்த உலகத்துல எங்களை இந்த பாவத்தினால நாங்கள் பூமியில செய்கிற வேலைகள் எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீ இதுல இருந்து ஒரு பெரிய வித்தியாசமான மனிதனாய் வாழ்வ அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பேரை வைக்கிறார் பாருங்க. தேற்றுவான் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். ஆதியாகமம் 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வேலைக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் அதுக்குள்ளே போன மனுஷன் ஒருத்தன், அவன் பேர் நோவா. அவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அன்னைக்கு இருந்தவர்கள் மத்தியில் இவன் நீதிமானாக இருந்தான். நீதிமான்னா ஆங்கிலத்தில் ரைச்சியஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரைச்சியஸ்னா த ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் ரைட், சரின்ற பக்கத்தில் நிற்கிறவர். எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு இருக்கிறவர் இல்லை. எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், அவர் கார் வாங்கி அவருக்கு ஒரு டிரைவர் போட்டிருந்தார், புதுசாக ஒரு டிரைவரை. காரில் போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போனோம், வழி தெரியாது டிரைவருக்கு. அப்போ பாஸ்டர் சொன்னார், நான் சொல்கிறேன் நீ போயிட்டே இரு, ரைட் எடுத்துக்கோ லெஃப்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு போயின்னுக்கிறாரு. திடீர்னு ஒரு இடத்துல ரைட் எடுப்பானா இவர் லெஃப்டில் திரும்புகிறாரு. அப்போ பாஸ்டர் சொன்னாராம், ரைட்டில் திரும்பிப்பானால் லெஃப்டில் திரும்புகிறேன்னு. ஓ அந்த ரைட்டான்றானா? அவன் இதையும் ரைட்டு தான் நினச்சின்னு இருக்கிறான், இதையும் ரைட்டு தான் நினச்சின்னு இருக்கிறான். எல்லாமே நிறைய பேர் ரைட்டுன்னு நம்பின்னு இருக்கிறாங்க. இங்கே நோவா அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று ரைட் மாதிரி இருந்துச்சு. தான் செய்கிறதெல்லாம் சரி, தான் செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் இவன் 2 குணாதிசயம் உடையவனாக இருக்கிறான். நீதிமானாக இருக்கான், அப்புறம் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கான். ஃபெய்த்ஃபுல்னா என்ன? இது பாருங்க, ஃபெய்த்ஃபுல்னா உண்மையாக இருக்கிறது. யாருமே இல்லாத போது, யாருமே பார்க்காத போது, இப்போ எல்லாரும் பார்க்கும்போது நம்ம நல்லவங்க மாதிரி காட்டிக்கலாம், அடுக்கிக்கலாம். ஆனால் யாருமே பார்க்காத போது, யாருமே நம்ம கூட இல்லாத போது நமக்கு உண்மையா இருக்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான உண்மை. பிறரை ஏமாத்திடலாம். ரொம்ப நல்லவங்கன்னு பேர் வாங்குறது ரொம்ப ஈஸிங்க. உங்க கோபத்தை அடக்கிக்கிட்டு ரொம்ப பணிவா ஸ்தோத்திரம் கூட புன்முறுவலோட சொல்லிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க உங்களை பார்க்கும்போது தான் தெரியும் உங்க ஸ்தோத்திரம் உண்மையான ஸ்தோத்திரமா. அதை விட உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்கன்னு. When no one sees you, உங்களை யாருமே பார்க்காத போது நீங்க உங்களுக்குள்ள உண்மையா இருக்கீங்க பாருங்க, அதுதான் உண்மை. உங்களை நீங்க எப்போ ஏமாத்திக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு நீங்க உண்மையா இல்லாத போது தான். நமக்கு நாம உண்மையா இல்லாத போது தான் நம்மளை நம்ம ஏமாத்திக்குவோம். நம்மளெல்லாம் யாரும் ஏமாத்தவே தேவையில்லை. சிலர்லாம் சொல்றாங்க, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, நான் அதெல்லாம் ஏமாந்துருக்கிறேன். நீங்க கூட ஏமாந்துருப்பீங்க. சிலர்லாம் நம்மளை ஏமாத்தி இருக்கிறாங்க, பொய் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்மை நாம் ஏமாத்திக்கிறது தான் இருக்கிறதுல மோசமான விஷயம். அப்பா அம்மாவை ஏமாத்தலாம் நினைச்சு ஏமாத்திடலாம். நீங்க ஏமாத்த முயற்சி செய்யலாம். கணவனை ஏமாத்தலாம், மனைவியை ஏமாத்தலாம், உங்கள் அதிகாரிகளை ஏமாத்தலாம். அதெல்லாம் சிலருக்கெல்லாம் கை வந்த கலை, ஜெயிச்சிடறோம்னு நினைக்கிறோம். ஆனா உங்களையே நீங்க ஏமாத்திக்கிட்டா வேதம் அதை போதிக்குது பாருங்க. நிறைய பேர் அதை சொல்லி தர்றதே கிடையாது. தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனா இருப்பான். ஒருத்தன் தன்னையே ஏமாத்திக்கிட்டானா, இதுதான் ரொம்ப மோசமான நிலை. நோவா அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் சிலர்லாம் வெளியில கூட நல்ல பேர் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா நோவா உத்தமனா இருந்தான். எப்படின்னா, தன்னை கூட அவன் ஏமாத்திக்க மாட்டான். 2வது, உத்தமனா இருக்கிறதா என்ன? கொடுத்த பொறுப்பை உண்மையா செய்யறது, கொடுத்த சுதந்திரத்தை சரியாய் பயன்படுத்திக்கிறது. பீயிங் ஸ்டூவர்ட்ஸ். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேட்ஜெட்ஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபோன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் நாம் அதை சரியான விதத்தில், நியாயமான விதத்தில் அதை பயன்படுத்திக்கிறது.
அதை பண்ணியிருக்கிறார் நோவா. தன் காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை எல்லாம் அக்கிரமம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் நோவா தன்னுடைய திறமைகளை, தனக்கு கிடைச்ச வேலைகளை, தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை, தனிமைகளை, திறமைகளை அவன் சரியாய் பயன்படுத்தி கொண்டான். அடுத்து 11 சாரி 6 10 9 முடிக்கவே இல்லை நான். 9 கடைசி பகுதி பாருங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதையும் கவனிக்கணும் நம்ம. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, he walked with God. he walked with God. இந்த நீதிமானா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, உத்தமனா இருக்கிறதுன்றது இது ஒரு தனிப்பட்ட மனுஷரால சாத்தியமே கிடையாது. நான் அதனால தான் பாவத்தை பற்றி சொல்லும்போது சொன்னேன், நாம் எங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்றால், எப்படி தண்ணி இல்லாமல் ஒரு மீனால் ரொம்ப காலம் வாழ முடியாதோ, கடவுள் இல்லாமல் பணம் இல்லாமல் வாழ்ந்துட முடியும். சிலர்லாம் சொல்கிறாங்க, காசு இல்லாமல் கூட நான் வாழ்ந்துடும், கஞ்சி குடிச்சு கூட இருந்துக்குவேன், நான் யார்கிட்டையும் கை நீட்டி வாழ மாட்டேன். நல்லது இதெல்லாம். நீங்கள் பணம் இல்லாமல் வாழலாம், இது யாரும் துணை இல்லாமல் வாழலாம், நீங்கள் என்ன வேணாலும். நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாங்க நிறைய பேர், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக. பட் யூ கேனாட் லிவ் வித்தவுட் காட். தேவன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. கடவுள் இல்லாமல் நம்மளால் சரியாய் வாழ முடியாது. அப்போ கடவுளை எடுத்துட்டீங்கன்னா நம்ம செய்கிறதெல்லாம் சரின்னு தோண ஆரம்பிச்சிடும். அதுதான் இவன் ஏன் உண்மையாக இருக்கான், உத்தமனாக இருக்கான், நீதிமானாக இருக்கான், சரியாக இருக்கான் அப்படின்னா, இவன் இன்னொருத்தரோட நடந்துட்டு இருக்கிறான். he was walking with God. ஆங்கிலத்தில் walk with Godன்னு இருக்கு. walk with Godனா என்ன? அவன் கடவுளோடு இணங்கி நடக்கிறான், அவரோடு ஒன்றா ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அவரோட ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய ஆலோசனை, அவருடைய வழி நடத்துதல், அவரோடு கூட இருந்து, அவருடைய துணையோட, அவர் சம்மதத்தோட, அவர் சரின்னு சொன்னா அதை சரின்னு சொல்றது, அவர் நோன்னு சொன்னா அவர் நோ சொல்றது, அவர் எதை கரெக்ட்ன்றாரோ அதை கரெக்ட்ன்றது. இப்படி அவரோடு கூட ஒத்து போக ஆரம்பித்தான். அவரோட ஒத்து போக போக தான் இந்த உண்மை, இந்த நீதி இதெல்லாம் மனசுக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்குது. இது சும்மா வராது. நான் தான் சொன்னேன், ஒரு ரைட் ரிசோர்ஸ் நம்ம பிள்ளைகள் கையில் நம்ம ஏற்படுத்தணும். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்ள, அதை அவர்கள் கொள்ள, அதை அவர்களுக்கு சரியாய் கொடுக்கிற பொறுப்பும் பராமரிப்பும் நம்ம கண்டிப்பாக செய்யணும். பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சமம் தேவாலயத்துக்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு தேவ வார்த்தையை கேட்க வைக்கிறது அவ்வளோ பெரிய வேலை. அப்படி தேவ வார்த்தையை கேட்க 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 என்ன ஆகும்னா, அவர்கள் தேவனுடைய வார்த்தையோடு அலைன் பண்ண கற்றுக்குவாங்க. தேவனுடைய மனதோடு தங்கள் மனதை அலைன் பண்ண கற்றுக்குவாங்க. நீங்கள் தைரியமாக அவங்கள விட்டுடலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் வாட்ச் பண்ணிடலாம் இருக்க தேவையில்லை. இப்போல்லாம் சிசிடிவி கேமரா தான். அந்த கேமரா கூட பழுதடைஞ்சிருது. சிலர்லாம் கண்ணும் கருத்துமாக இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேயா கெட்டு போயிடுவாங்களா, இதாகிடுவாங்களா, அதாகிடுவாங்களா. எவ்வளோ நாள் நம்ம பார்த்துன்னு இருக்க முடியும்? அப்போ லாங்கில் போய் படிக்கிறாங்கன்னா, தூரத்தில் ஏதோ வேலைக்கு போயிருக்காங்கன்னா, நம்ம சுத்தமாக நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் கையில் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து பாருங்க, அந்த வார்த்தை அவர்களுக்கு சரியான பக்குவத்தை, மனப்பக்குவத்தை கொடுக்கும். அதனால தான் பாருங்க, சிங்கப்பூர் போன்ற தேசங்கள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இப்போ செய்கிறாங்களான்னு தெரியாது, 18 வயதான பிறகு அவங்கெல்லாம் விட்டு வெளியில் போயிடணும். சில பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இந்தியாவில் வராதான்னு காத்துன்னு இருக்கிறாங்க. வெளிநாடுகளெல்லாம் 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவர்கள் விடுதலையோடு போயிடணும். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், இன்னும் உங்கள் பையன் இன்னும் போகாமல் இருக்கிறான்னு கேட்பான். அப்படி போனவங்க அவங்க போய் எல்லாத்தையும் தனியாக அவர்களே தேர்ந்தெடுத்து அவங்களே வாழ்க்கையை உருவாக்கி திருமணம்லாம் அவர்களே பார்த்து கடைசியாக அப்பா அம்மா கிட்ட நோட்டீஸ் வச்சுட்டு போவாங்க. எனக்கு கல்யாணம் எங்கள் அப்பா ஊரெல்லாம் போய் நோட்டீஸ் வச்சார், நான் ஒருத்தருக்கும் போய் வைக்கல, எங்கள் அப்பா தான் வச்சார். ஆனால் அந்த தேசத்து கலாச்சாரம் என்னன்னா, பையன் கொண்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுப்பான், வந்துருங்க கண்டிப்பான்னு. அப்படியே ஆப்போசிட் கல்ச்சர், அப்படியே எதிர்மறையான கலாச்சாரம். அப்போ 18 வயசுல சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைப்பார்கள். அவர்கள் போய் ஹாஸ்டல்லையோ எங்கேயோ ரெண்ட் எடுத்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து வாழும்பொழுது இவர்களை அனுப்புறதுக்கு பெற்றோருக்கு பயம். அதனால சிங்கப்பூர் போன்ற தேசங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு சாவி, அப்படியே சாவி மாதிரியே ஒரு டாலரை கட்டி ஒரு செயினை போட்டு அனுப்புவாங்களாம். எப்பெல்லாம் அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி அனுப்ப வேண்டிய ஒரு காலம் வரும்போது செயின் மாதிரி ஒன்று போட்டு அதில் சாவி மாதிரி ஒரு டாலரை போட்டு அனுப்புவாங்க. ஏன்?
நீங்கள் இங்கே பார்க்குற கடைகள் எல்லாம் ஃபுல்லாக தகரம் தான், எல்லாம் ஷட்டர் எல்லாம் தகரத்தில் தான் இருக்குது. ஆனால் மால் போன்ற இடங்கள்லாம் போனீங்கன்னா கண்ணாடியில் தான் இருக்கும். அதிகமாக கண்ணாடி கதவுகள் தான் வெளிநாட்டுகள்லாம் இருக்கும். அப்படியே நீங்கள் ராத்திரி கதவுல அவங்க மூடிட்டு போயிடுவாங்க கதவெல்லாம், ஆனாலும் நீங்கள் கண்ணாடி வழியாக பார்க்கலாம், உள்ள இருக்கலாம் அப்படியே தெரியும். ஸோ கண்ணாடி இருக்கிற இடம் தான் அதிகமாக. வெளி தேசங்களில் கண்ணாடி கதவுகள் தான் அதிகம். எங்கே போய் நின்னாலும் தன்னை பார்க்கலாம். நம்மளாம் இப்போ பாருங்க, வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வந்தவொடனே வண்டியில் ஒரு கண்ணாடி பார்த்துட்டு வரோம். செல்ஃபி வேற, இப்போ ஃபோன் வேற நமக்கு நல்லா உதவி செய்யுது. ஃபோன் வந்ததுக்கப்புறம் நிறைய வியாபாரம் குறைப்படி ஆகி போச்சு. ஏன்னா எல்லாம் அது உதவி செய்யுது. கேமராவா அது மாறிடுது, கண்ணாடியா அதுவே மாறிடுது. நம்ம தலையை நம்ம பார்த்து டக்குன்னு சரி பண்ணிக்கலாம். அந்த காலங்களில் இந்த செயினை போட்டு அனுப்பும்போது, இந்த பிள்ளைங்க போய் தடுமாறி வாழ்க்கையை வாழும்போது, எங்கேயாவது உடைந்து போகும்போது, எங்கேயாவது பிரச்சனைகளை மாட்டிக்கும் போது, அந்த கழுத்தில் இருக்கிற அந்த சாவி டாலர் அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துமா? என்ன ஞாபகப்படுத்துமா? இங்கே பாரு, இப்போ கூட நீ இந்த காரியத்தை மூடலாம், இப்போ கூட நீ நிராகரிக்கலாம். யூ ஹாவ் த சாய்ஸ் ரைட் நவ். நீ இப்போ கூட உன் வாழ்க்கையில் நோன்னு சொல்ற சாவி உன் கையில தான் இருக்கு. இப்போ கூட நீ நல்லதுக்கு எஸ் சொல்ற சாவி உன் கையில தான் இருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு பாடமே எடுத்து தலையில கழுத்துல போட்டு விட்டு அனுப்பி வைப்பாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, அமெரிக்காவில் WWJD அப்படின்னு டைப் பண்ண லெட்டர்ஸோட செயின் போட்டு அனுப்புவாங்க. WWJD அது எல்லா பிள்ளைகளும் போட்டிருக்குமான்னு தெரியாது. ஆனால் பெற்றோர்கள் மேலே அன்பும் பாசமும் வச்ச பிள்ளைங்க அதை போட்டுட்ரும். அப்படி போன பிள்ளைங்களுக்கு அந்த WWJDனா என்ன? வாட் வுட் ஜீசஸ் டூ? இந்த மாதிரி சூழ்நிலையில் இயேசு இருந்தால் என்ன செய்வாரோ அதையே செய் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இது பண்ணுவாங்க. அதனால தான் சொன்னேன், நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களோடு அவர்களோடு சேர்ந்து நடக்கலை, அவர்களோடு சேர்ந்து நடனம் ஆடிட்டு இல்லை. ஆனால் இவன் வேற நடனம் ஆடிட்டு இருக்கிறான். ஹென்றி டேவிட் தோரியோ அப்படின்ற ஒரு எழுத்தாளர் சொல்றாரு, நான் மற்றவர்களுடன் இணங்காமல் நடனம் செய்து கொண்டிருப்பதற்கு காரணம், நான் எல்லார மாதிரி டான்ஸ் ஆடாததுக்கு காரணம், ஒரே மாதிரி எல்லார மாதிரி ஸ்டெப் போடாததுக்கு காரணம், நான் வேறு ஒரு இசைக்கு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறேன். என் காதுல வேற ஒரு இசை ஓடிட்டு இருக்குது. அதுதான் நோவா காலத்துல நடந்தது. நோவா எல்லாரும் ஒரு இசையை போட்டு எல்லாரும் அதுக்கு கரெக்டா ஸ்டெப் போட்டுட்டு இருக்கிறாங்க. நோவா மட்டும் வித்தியாசமா ஸ்டெப் போட்டுட்டு இருக்கிறான். என்ன ஸ்டெப்பு? கடவுள் எப்படி நீ இப்படி இருக்கணும்னு சொன்னாரோ அப்படி ஸ்டெப் போட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப் பண்ணோம். ஸ்டாண்டிங் அலோன், ஸ்டாண்ட் அலோன் ஃபார் காட். தேவனுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்களுடைய நல்வாழ்வுக்காக தனித்தன்மையாய் நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் எசேக்கியல் 22 அதிகாரத்தில் வாசிக்கிற, எசேக்கியல் 22 அதிகாரம் 22:30 எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமேன். பேஜ் நம்பர் 987. கடவுள் இந்த பூமியை பார்க்கிறார். He was expecting someone. அவர் ஒரு காரியத்தை, ஒரு மனுஷனை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும். ஒரு மனுஷனை தேடுறார். யார்? நான் ஒப்தேன். இந்த மனிதர்களுக்காக வந்து முறையிடுவானா, இந்த மனிதர்களுக்காக எழும்பி நிற்பானான்னு தேடுறாரு. ஒருத்தனையும் காணல. இந்த கான்டெக்ஸ்டுக்கு நான் போக விரும்பல. ஆனால் God was searching for single person. தனிப்பட்ட ஒரு நபரை தேடிட்டு இருக்கார். ஏன் அது நீங்களா இருக்கக்கூடாது? ஏன் அது உங்க குடும்பமா இருக்கக்கூடாது? ஏன் அது இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற நாமா இருக்கக்கூடாது? எல்லாரும் மாதிரி இல்லை. எல்லாரும் என்னென்ன வேணாலும் செய்வாங்க, என்ன மாதிரி வேணாலும் விரும்புவாங்க, என்ன மாதிரி வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் நாம ஒரு தனித்தன்மையுடையவர்களா வாழ்வது தேவன் விரும்புகிறார். ஒருவனை தேடினேன் அப்படின்னா he was searching for one person. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த நபராக இருந்தால் கடவுளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்கள் எல்லாரும் அந்த நபராக இருந்தா கடவுள் தேடுகிற அந்த தனிப்பட்ட ஒரு நபர். இவ்வளோ கும்பல்ல
ஒரு நபர் வித்தியாசமாக வாழ்கிறவர்களை எதிர்பார்க்கிறார். அதனால தான் தேவன் நம்மை கொண்டு போய் அந்த கம்பெனியில் வச்சிருக்கார், நம்மளை கொண்டு போய் அந்த தெருவில் வச்சிருக்கார், நம்மளை கொண்டு போய் அந்த ஊரில் வச்சிருக்கார். நம்ம வித்தியாசமாக வாழ்வோம், நம்ம வித்தியாசமாக இருப்போம் அப்படின்றத அவர் பார்க்க விரும்புகிறார். அவருடைய ஆசை, அவருடைய ஆவல், நம்ம ஒரு யூனிக்காக இருப்போமா அப்படின்னு விரும்புகிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம். நான் பின்னணியை சொல்கிறேன், ஆனால் நான் சொல்ல வந்ததை சொல்கிறதுக்காக ஒரு பின்னணியை மட்டும் சொல்கிறேன். ஒரு தரிசனத்தை பார்க்குறார் ஏசாயா. அங்கே தேவன் தேவாலயத்துக்குள்ள வீற்று இருக்கிறத பார்க்கிறார். தேவ தூதர்கள் எல்லாம் அங்கே சுற்றி நின்று கொண்டு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, 3ஆம் வசனம் 6:3, ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவனை அங்கே பார்க்கிறார். அங்கே இருக்கிற தூதர்கள் எல்லாம் அவரை பரிசுத்தர் என்று சொல்லி அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். 5ஆம் வசனம், அது அவர் பார்க்கிறார். யாரு? ஏசாயா பார்க்கிறார். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். அதமானேன்னா செத்தேன்னு அர்த்தம். நம்ம பாஷையில் சொன்னா ஐயோ நான் செத்தேன் அர்த்தம். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அவன் கடவுளை பார்க்கிறான். கடவுளை பார்த்தாவனும் தான் யாருன்னு அவனுக்கு தெரியுது. உங்களை பற்றிய சரியான அறிவு எப்போ கிடைக்கும்னா உங்க அப்பா அம்மாவை பார்த்தா கூட கிடைக்காது. சிலர்லாம் சொல்லுவாங்க தாத்தா மாதிரியே இருக்கிறான், பாட்டி மாதிரியே இருக்கிறாங்க. கிடையாது. நீங்கள் உண்மையான ரியல் யார் தெரியுமா? உண்மையான நிஜம் யார் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய சாயல். ஏசாயா ஆண்டவரை பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த உதடு அசுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. சொல்றாரு, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். நான் மோசமானவன், நான் கண்டதெல்லாம் பேசுகிற ஆளு. அப்புறம் சொல்றாரு, அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமா இருக்கிறவன். நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் கூட வாழ்றவன் எல்லாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நாங்க எல்லாம் அசுத்தமான ஜனங்க. இந்த பரிசுத்தரை பார்க்க பார்க்க அவனுக்கு தான் யாருன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய அசுத்தம் அவனுக்கு விளங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவன் சொல்றான், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள். கடவுளை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய நிஜம் தெரியும். நாம அப்படி இல்லையேன்னு தெரியும். இல்லைன்னா நமக்கு நாம ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறோம். நான்லாம் இப்படி தான், நான்லாம் இப்படி தான் இருப்பேன், நான்லாம் இப்படி தான் செய்வேன், நான்லாம் இப்படி தான், எங்கள் இனம், எங்கள் குடும்பம், எங்கள் ஜாதி, எங்கள் கோத்திரம், எங்கள் குலம், எங்கள் குடும்பம்லாம் நாங்களாம் இப்படி ஆக்கும். அப்படி என்ன பண்ண போறீங்க? அதை வச்சுக்கின்னு ஒன்றும் கிழிக்க முடியாது. அதை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது வேறும் உங்கள் பெருமையை மட்டும் கொண்டு வரும். அந்த பெருமையால் எந்த லாபமும் கிடையாது. நான் தான் சொன்னேனே, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை கொண்டுட்டாங்க, பெற்றோரே கொண்டுட்டாங்க. எதுக்குன்னா நம்ம குடும்பம்லாம் அப்படி கிடையாதுன்னு கொண்டுட்டாங்க. நம்ம குடும்பம்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம குடும்பம்லாம் அப்படிலாம் போகக்கூடாது, நம்ம குடும்பம் இன்னும் உங்கள் குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் அப்படின்னா கண்டுட்டீங்க. ஒன்றும் இல்லை. அதில் நம்முடைய ரியல் குடும்பம் எது தெரியுமா? அவர் தான் அந்த ரியல் குடும்பம். அந்த குடும்பத்தை தான் நாம பிரதிபலிக்கணும். அந்த நபர் பேசுற மாதிரி நம்ம பேசுறோமா? இவர் தன்னை அசுத்த உதடுன்னு எப்போ சொன்னாரு? அதுக்கு முன்னாடி அவர் என்ன நினைச்சுன்னு ஊர்ல பேசுறதெல்லாம் கரெக்ட் நினைச்சுன்னு இருக்காரு. நம்ம கூட பாருங்க, பிள்ளைகள் சில நேரத்தில் பேசும்போது பெற்றோர்கள் நம்ம அந்த நேரத்தில் கண்டிக்கிறோம், நீ எல்லாம் அப்படி பேசக்கூடாது, பெரியவங்க பேசுறதெல்லாம் நீ பேசக்கூடாது, ஏன் அப்படி பேசுறேன்னு தடுக்கிறோம். ஏன் பேச விட்டு சிரிச்சுக்கலாம், தாத்தாவை கேள்றா, அப்பாவை கேள்றா, அம்மா வந்தா கேள்றா, இன்னத்தை இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துட்டு. அசுத்த உதடு அது பேரு. அந்த உதடை வச்சுக்கிட்டு நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது. எது தெரியுமா சரியா பேசுறது? எது தெரியுமா நியாயமா பேசுறது? எது தெரியுமா கரெக்டா பேசுறது? அவர் பேசுற மாதிரி நம்ம பேசும்போது தான். ஏன்னா அவருடைய சாயல்ல தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நிஜ கண்ணாடி அவர் தான். அவரை கண்டபோது தான் அவருக்கு புரிஞ்சுது. மற்றவங்களை காணும் போது நம்மளாம் எவ்வளோ மேலுன்னு தோணும். ஆனா நம்ம எவ்வளவு மேலுன்னு நமக்கு எப்போ கரெக்டா தோணும்னா அவருக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி பாருங்க. சிலர்லாம் எனக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும், நான் கரெக்டு, எனக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும், நான் கரெக்டாக தான் போறேன், நான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க கரெக்டு? நீங்க பண்றது எப்படி கரெக்ட்? எந்த அளவுகோலை வச்சு நீங்க அதை அளக்குறீங்க? எந்த ஸ்கேல் நீங்க யூஸ் பண்றீங்க? நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்.
ஏசாயா ஒரு ஸ்கேல் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஊரும் அப்படிதான் இருக்குது, இவரும் அப்படிதான் இருந்திருக்கார். அசுத்தமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறார். இப்போதான் பரிசுத்தரை பார்க்கும்போது புரியுது, ஐயையோ நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி நான் உண்டாக்கப்படலையே, இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக கடவுள் என்ன இந்த பூமியில கொண்டு வரலையே, ஐயோ என் காலத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறான். அப்போ கர்த்தர் 6ஆம் வசனம், அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம். கடவுள் பாருங்க, அவன் தான் யாருன்றதை உணர்ந்த உடனே அவனுக்கு வந்து உதவி செய்கிறார். வா நான் உன்னை அப்படி மாத்துறேன். அதுக்காக அவன் நாவை தொட்டார், அந்த அசுத்தங்களை சுட்டெரிக்கிறார். ஒரு அலிகாரிக்கல் லாங்குவேஜ், ஒரு ஓமை மொழி பயன்படுத்தப்பட்டிருக்குது. நெருப்பு எடுத்துட்டு நாக்கில் வச்சு பார்த்துட்டு போறீங்க, கொஞ்சோண்டு சூடா டீ குடிச்சாலே போயிடும் அது. ஆனால் இங்கே ஒரு நெருப்பு எடுத்துட்டு வந்து நாக்கில் வைக்கிறதா ஒரு ஓமை மொழி பயன்படுத்தப்பட்டு கடவுள் அதில் வாயில் வைக்கிறார். வச்சு சொல்றாரு, இந்த பார் நான் யாருன்னு நீ பார்த்துட்ட, இப்போ நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த பார் இந்த நேரம் நான் உன் அக்கிரமங்களை உன்னை விட்டு எடுக்கிறேன். கண்ணாடியை பார்த்த உடனே தலை சரியாகிற மாதிரி, முகத்தெல்லாம் சரி பண்ணிக்கிற மாதிரி ஆண்டவரை பார்த்து தன்னை சரி பண்ணிக்கிட்டான். அப்போ கர்த்தர் சொல்றார், நீங்கிட்டு நிவிற்த்தியானது அதெல்லாம் குறிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காது. அதனால தான் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பவுமே உங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளணும். அப்படி வைத்துக் கொள்ளும் போது நீங்க குற்ற உணர்வுலையும் உங்களை நீங்கள் தண்டித்துக் கொள்ளுகிறதுலையும் காலத்தை நேரம் வீணடிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க செய்யற காரியத்தெல்லாம் ஆமா செஞ்சிட்டோம், தவறிட்டோம், அவசரப்பட்டுட்டோம், சொதப்பிட்டோம், அதனால நம்ம அசுத்தமாவே வாழ்ந்துட்டு போனோம்ல அவசியம் கிடையாது. நம்மை கழுவி சுத்திகரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை தூய்மையாக்குற தேவன் ஒருவர் இருக்கிறார். வித்தியாசமா வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்படிப்பட்டவன் தான் நோவா. கடவுள் அவனை, அந்த அக்கிரம வாழ்கிறவரெல்லாம் எத்தனை முறை இழுத்துருப்பாங்க, எத்தனை முறை அவனை கூப்பிட்டு அவனை சோதிச்சிருப்பாங்க. அவனை எப்படியாவது தள்ளலான்னு யோசிச்சிருக்க மாட்டாங்களா அந்த குழியில. ஆனா அவன் கர்த்தரோடு நடக்க ஆரம்பித்தான். இன்னொரு குணாதிசயம் சொல்றேன். 6:10 ஆதியாகமம் 6:10. நீங்க ஏசாயாலேயே இருக்கிறீங்க, நான் பின்னாடி வந்துட்டேன். எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 6:10. ஆதியாகமம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கு. எடுத்துட்டீங்களா? பேஜ் நம்பர் 7. பழைய ஏற்பாடுங்க. நான் சொன்ன ஒன்று சில பேர் புதிய ஏற்பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதியாகமம் 6:10. நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். கடவுளோடு இருந்து, கடவுளோடு நடந்து, கடவுளோடு வாழ்ந்து, வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்து, எல்லா ஜனங்களோடும் ஒத்து போகாம வாழ்க்கையை வாழ்ந்தும் பிள்ளைகளையும் பெற்றான். அந்த பிள்ளைகளையும் பொறுப்பாக வளர்க்கணும், அந்த பிள்ளைகளையும் பராமரிக்கணும், அந்த பிள்ளைகளை காப்பாற்றணும், அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், அந்த பிள்ளைகளை நல்வழியில் கொண்டு போகணும். அப்போ நோவா என்னென்ன விதத்தில் தான் பேரை கெடுத்துக்காம வாழ்ந்திருக்கான் பாருங்க. ஒரு தகப்பன் நீதிமான் உத்தமன் பேர் வாங்குறான்னா அவன் பிள்ளைங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் பிள்ளைகளும் கண்டிப்பாக அப்படி தான் நடத்தப்பட்டிருப்பார்கள். கண்டிப்பாக அப்பா பேச்சை கேட்டிருப்பாங்க, அப்பா சொல்கிறத கேட்டிருப்பாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துன்னு சொல்லி. அதனால தான் திட்டுறோம், அதனால தான் கேள்வி கேட்குறோம், அதனால தான் நடுவில் நிற்கிறோம், அந்த பிள்ளைகளை தடுக்கிறோம். ஏன்னா கடவுள் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. பிள்ளைகள்லாம் கேட்குறாங்க, என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு. கடவுள் எங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. நோவா நீதிமான்னா இருக்கான்னு வச்சிங்களேன், அவங்க பையன் குடிகாரனா இருக்கிறான்னு வச்சுங்க. நோவா அவனை அடிச்சு அவனை ஒரு மாதிரி பண்ணியிருக்க வேண்டிய வாய்ப்பு வரும். அப்போ என்ன ஆயிருக்கும்? நீதிமன்ற பேர் சீக்கிரமாக போய் இழந்திருப்பான், சர்டிஃபிகேட் சீக்கிரமாக போயிட்டு. நீ சீக்கிரமாக இழந்துடலாம் நல்ல பேரை. அது உன் மனைவி
ரொம்ப மோசமான மனைவியாக இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சச்சரவாகவே இருக்காங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, குழப்படியாக இருக்கிறாங்கன்னா நீதிமன்ற பேர் எவ்வளோ நாள் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருக்க மாட்டாரு. யோபுவை கூட வேதம் அப்படிதான் சொல்லுது, ஓப்பனா எழுதி வச்சிருக்கு பாருங்க. பைபிளை நம்ம ஏன் பாராட்டலாம்னா ஓப்பனா இருக்கு. யோபு நீதிமான், அவனை போல யாருமே இல்லைன்னு சொன்ன அதே வேதத்துல அவன் மனைவியை பார்த்து சொல்றான் பைத்தியக்காரி அப்படின்றான். பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாதேன்ற. ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போயிருந்தா அவங்க மனைவி அப்படிதான் கூப்பிடுறாரு, ஏ லூசு அப்படின்றார். யோ பாஸ்டர் வந்திருக்கிறையா, ஏன் எதிரிலேயே லூசுன்றியா? அந்த அம்மா ஏதாவது திருப்பி, ஐயா என்ன ஏன் லூசுன்னு சொல்றேன் பாரு, எல்லாரும் எதிரிலையும் என்ன அப்படி சொல்லாதெல்லாம் கிடையாது அப்படின்னு அந்த அம்மா பதில் சொல்லி அந்த அம்மா போய் வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. என்னத்தை சொல்றதுனே புரியல. ஒத்துக்கிறாங்க, நம்ம லூசு தானே ஒத்துக்குது அந்த அம்மா. நோவா அப்படியெல்லாம் பண்ணியிருந்தா என்ன மாதிரி எடுத்துக்காட்டா இருந்திருப்பான். தன் மனைவியோடு அவன் எப்படி வாழ்க்கை வாழ்ந்திருந்தா அவன் பிள்ளைகள் அப்பா வழியை பிடிச்சிருப்பாங்க, அவர்களும் அந்த பிழைக்குள்ள பிரவேசித்திருப்பாங்க. எத்தனையோ பேர் உள்ள வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பிழையில இவன் குடும்பம் மட்டும்தான் உள்ள நுழைஞ்சிச்சு. இவன் பிள்ளைகளும் இவன் மருமகள்களும் உள்ள நுழைகிறாங்க. ஏன்? ஒரு எடுத்துக்காட்டான கணவன் மனைவியா, ஒரு எடுத்துக்காட்டான தகப்பனா, பெற்றோரா அவங்க அங்க இருந்திருக்கிறாங்க. நோவா இருந்திருக்கிறான். வரும் பிரச்சனைகள் வரும், நோவாவுக்கு வந்திருக்காதுன்னா அப்ப நோவா இந்த உலகத்தை சார்ந்தவனே கிடையாது. வரும் சவால்கள் வரும். இயேசுவை குறித்து வேதம் சொல்றது அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஒரு மனுஷன்னா அவனுக்கு சோதனை வரும், அவனுக்கு பிரச்சனை வரும், அவன் யாருன்னே எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பெரிய காற்றும் கடலும் கொந்தளிக்கும் போது தான் கட்டின வீடு எப்படிப்பட்டதுன்னு காட்டும். அந்த மாதிரி தான் நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி வாழ்றோம், நம்முடைய உடல் கூட எப்படி சொல்றாங்க. நீங்க ஜுரம் வரணுமா வருஷத்துல ஒரு முறையாவது, அப்படி வந்தாதான் உடல் எவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்குன்னு தெரியுமா. டாக்டர்கள் சொல்றாங்க ஜுரம் வந்தா பயப்படாதீங்க, வர்றது நல்லதுன்றாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அவைகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குதா இல்லையான்னு காட்டும். அப்போ ஓடுறோமா, ஒளியிறோமா, புலம்புறோமா, கவலைப்படுறோமா, கண்ணீர் விடுறோமான்றது நம்ம எவ்வளவு நமக்குள்ள தேறி இருக்கிறோம், முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் காட்டுது. அப்போ நோவாக்கெல்லாம் இருந்திருக்காதா? பிள்ளைகளை பெற்றிருக்கான், பிள்ளைங்க ஒன்று சண்டை போட்டிருக்கோம், பிள்ளைகள் என்னென்னவோ பண்ணியிருக்கோம். ஆனாலும் நோவா வாஸ் டிஃபரண்ட். அவன் நோவா வித்தியாசமாகத்தான் இருந்தான். நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். ஒரு நல்ல அம்மாவா, நல்ல அப்பாவா, நல்ல பிள்ளைகளா, நல்ல தாயா, தகப்பனா, நல்ல மனைவியா, நல்ல புருஷனா, நல்ல மாமியாரா, நல்ல மருமகளா நம்ம மாற்றிக்கிட்டு வாழ முடியும். மாமியார்களுக்கே உள்ள ஆணவம் நிறைய பேருக்கு இருக்கு. மாமியார்னு வந்த உடனே ஆணவம் வந்துடுது உள்ள. அது எப்படி வருதுன்னு தெரியல. அது கல்யாணம் பண்ணும்போது அது ஒரு ஆவி பேய் போல அது வந்து வீட்டிலேயே அதுவும் வந்துடுது. அதே மாதிரி மருமகளும் சில நேரத்தில் கொண்டு வந்துடுறாங்க. மாமியார் மட்டும் கொண்டு வராங்கன்னு நினச்சினுக்கிறீங்களா? மருமகளும் சில நேரத்தில் அந்த மாதிரி ஆவியை கொண்டு வந்து ரொம்ப ஆண்டவரை அறிந்தவர்களை விட அறியாதவர்கள் கூட புத்தியா நடந்துக்கிறாங்க. கடவுளை அறியாதவர்கள் கூட அவ்வளோ புத்தியா ஞானமா விட்டு கொடுத்து ஒன்று சேர்ந்து ஐக்கியமாக வாழ்றாங்க. கடவுளை அறிந்திருக்கிறேன்னு சொல்றோம்ல, அவங்க பண்ற அட்டூழியம் தான் அதிகம், அவங்க பண்ற அக்கப்போர் தான் அதிகம். அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு பாஸ்டரை வேற கூப்பிட்டுக்கிறாங்க. ஐயோ நீங்க வந்து பேசுங்க. என்ன பேசுறது, என்ன பேசுறது? இதுல வசனம்லாம் வேற எடுத்து வச்சுக்கிறது. எனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார் எங்க சொல்லி இருக்கிறாரு? மாமியாருக்கு எதிராக யுத்தம் செய்வார் எங்க சொல்லி இருக்கிறார்? மருமகளுக்கு எதிராக யுத்தம் செய்வார் எங்க சொல்லி இருக்கார்? கண்டதெல்லாம் சொல்லி நம்ப வச்சிருக்கிறாங்க சில பாஸ்டர் மாருங்க. அதெல்லாம் செய்ய மாட்டார் கடவுள். ஞானத்தை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார், சேர்ந்து வாழ்றதுக்கான சமாதானத்தை கொடுப்பார். யாருக்கும் துணை போகிறவர்கள அட்டூழியத்துக்கு அக்கிரமத்துக்கெல்லாம் நீங்க பண்றதெல்லாம் சரின்னு பார்த்துட்டு இருப்பார் நினைக்கிறீங்களா? சத்தமா பேசுற ஒரு 4 பேரை கூட வச்சுக்கிட்டா நீங்க பேசுறதெல்லாம் நியாயமாயிடாது. அப்போ ஒரு பெரிய மாதிரியை செட் பண்ற வேண்டிய பொறுப்பு நோவாவுக்கு அன்னைக்கு இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதே. நல்ல மனுஷன் தாங்க, ஆனா குடும்பத்துல சரி கிடையாது.
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன். அவன் வந்து அவனோட நான் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு 2-3 நாள் அவனோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணேன். அப்போ அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் அவன் தன் வாழ்க்கையை பற்றிலாம் சொன்னான். அப்போ அவங்க அப்பா எப்படி நடந்துக்கிறாரு வீட்டில், அவங்க அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு அதெல்லாம் சொன்னான். சொல்லி வருத்தப்பட்டான், அழுதான். எங்கள் அப்பா ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு எங்கள் வீட்டில், ஆனால் எங்ககிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறார். பிள்ளைங்க கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறார். என்னையும் என் தங்கச்சியும் அவ்வளவு பராமரிக்கிறார். எங்களுக்கு மேலே ரொம்ப பாசம், ரொம்ப நல்லவர் எங்கள் அப்பா எங்களுக்கு. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட இருந்து நல்லா கற்றுக்கிட்டேன். அப்பாவாக இருக்கிறதுனா எப்படின்னு கற்றுக்கிட்டேன். புருஷனாக இருக்கிறதுனா என்னன்னு எங்கள் அப்பாட்ட நான் கற்றுக்க விரும்பவே இல்லை. ஒரு புருஷனாக இருக்கிறதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல அப்பாவாக இருக்கிறதுனா என்னென்னு என் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, அன்றைக்கி சொன்ன காரியம் இன்னும் என் மனசில் உறுத்திட்டு இருக்கு. அப்படி தான் நோவா எப்படி இருந்திருக்கணும். நீதிமான் ஃபுல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான். வீட்டில் ஒரு மாதிரியும், வெளியில் ஒரு மாதிரியும், குடும்பத்தில் ஒரு மாதிரியும், எங்கேயும் ஒரு மாதிரியும் எல்லாம் இல்லை. இங்கேயும் அதே மாதிரி தான், வீட்லேயும் அதே மாதிரி தான். ஒரு பாஸ்டர் சொன்னார், சின்ன பிள்ளையிலே கேட்டிருக்கிறேன், சபை என்பது நாடக மேடை. அதில் வருகிறவர்கள் கதாநாயகர்களும் கதாநாயகிகளும். கோயிலுக்குள்ள வருகிறவரெல்லாம் வேஷக்காரர்கள். இங்கே வந்து இந்த மேடையில் ரொம்ப நல்லவங்க மாதிரி அடக்கி உட்காந்துருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு வரேன், சபைக்கு போயிட்டு வரேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு தான் இங்கே உள்ள உட்காந்துருக்குறோம். ஆனால் நிறைய நேரம் இது வேஷம் போடுற இடமா மாறிடுது. கடவுளுக்கு முன்பாக அன்பு கூறுவேன்னு வாயை மூடுன்னு தான் சொல்லுவார். என்ன சொல்லிடுறேன், அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு தான் சொல்லுவார். அன்பு கூறுறேன்னு சொல்கிறேன், பொய் சொல்கிறேன். காண்கிற சகோதரனை, காண்கிற வாழ்க்கையை, காண்கிற உறவை அன்பு கூற முடியல. காணாத தேவனை நீ அன்பு கூறுகிறாயா? கடவுளே சொல்கிறாரு, பொய் சொல்லாதன்றார். அப்போ வேஷம் போட்டானா நோவா எப்படி இருந்திருப்பான்? 3 பிள்ளைகள், ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு சமாளிச்சிருக்கிறான்னா அது கூட சொல்லலாம். 3 பிள்ளைகள்னா 3 ஒரு கோணத்தில் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்காங்களா? எங்கள் வீட்டில் 2 கோணம், 2 கோணம் அப்படி இப்படின்னு இருக்கும். அது சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு, அதை எப்படி வளர்க்கிறது எவ்வளோ பொறுப்புன்றது நான் உணர்ந்துருக்கிறேன். இங்கே நிறைய பேர், ஒரு சிலர்லாம் துணிச்சல், 4 பிள்ளைங்கயா எனக்கு, 4 வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு தெரில எனக்கு, 1 வச்சு போராடிட்டு இருக்காங்க நிறைய பேர். சிலர்லாம் 4, 3, அது உங்க விருப்பம் தான். ஆனால் நல்லா கவனிச்சிங்க, பிள்ளைகள் கொடுத்தா பொறுப்பையும் கூட கொடுக்குறார். பிள்ளைகளை பெத்தீங்கன்னா பொறுப்பையும் பெற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிள்ளைகளை மட்டும் பெற்றுட்டா போதாது. ஆம்பளடி நான், ஒருத்தர் சொல்றார் நான் ஆம்பளடி அப்படின்றார். என்ன, பன்னி கூட தான் பிள்ளை பெற்றிருக்குது, அது சொல்லிட்டு தெரியுதா நான் ஆம்பளைன்னு? மிருகங்கள் கூட தான் பிள்ளைகள் பெற்றிருக்குது, அதெல்லாம் சொல்லிக்கிட்டா தெரியுது நான் ஆம்பளைன்னு நிரூபிச்சுட்டா இருக்குது. ஆம்பளைன்றது ஒரு ஆண் மகன், ஒரு குடும்ப தலைவன் என்பது பெத்ததோட நிறுத்தம் இல்லை, பொறுப்போடு நிற்குது, பொறுப்பில் வந்து நிற்குது. அப்போ நோவா பிள்ளைகளை பெற்றான்னு இருக்குதுல்ல, 3 பிள்ளைகளை பெற்றான்னா அந்த 3 பிள்ளைகளையும் சரியாக நடத்தியிருக்கணும். அந்த 3 பிள்ளைகளுக்கும் தேவையானதை கொடுத்துருக்கணும். அந்த 3 பிள்ளைகளையும் கரை சேர்த்துருக்கணும். அந்த 3 பிள்ளைகளுக்கும் நல்ல தகப்பனா முன்மாதிரியாக இருந்திருக்கணும். இதெல்லாம் செஞ்சிருக்கான். நோவாவை பற்றியே பேசிட்டு போயிட்டேன் நான். ஆதியாகமம் 6 கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆதியாகமம் 6 2 குணாதிசயங்கள் 2 முறை இந்த 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் 2 குணாதிசயங்களை பார்க்குறோம். ஒன்று வந்து ஒரு குணாதிசயம் 2 முறை சொல்லியிருக்கு. அது என்னன்னா, he obeyed God, அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன், அடுத்த வாரத்தில் அதை சொல்கிறேன். 2 முறை சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, எபிரேய மொழியில் ஷமா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஷமானா கேள்னு அர்த்தம், கீழ்ப்படின்னு கூட அர்த்தம் இல்லை, கேள். அப்பா அம்மா சொல்றத கேள், கர்த்தர் சொல்றத கேள் அப்படின்னு அர்த்தம், கேள்னு அர்த்தம். கீழ்ப்படின்ற வார்த்தைக்கு கேள், லிசன் அர்த்தம், லிசன்னே சொல்லியிருக்கு. கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஹைபாக்கோ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஹைபாக்கோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா,
அதிகாரத்துக்கு இணங்கி வாழ்வது, அதிகாரத்துக்கு இணங்கி வாழ்வது. ரெண்டு காரியத்தை பார்க்குறோம். ஒன்று வந்து கேட்கறது, இன்னொன்று இணங்குவது. இதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். ரெண்டு இடத்துல இந்த காரியத்தை பார்க்குறோம். ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான். எல்லாம் சொல்லுங்க, அப்படியே செய்தான். அப்படியே செய்தான். எல்லாம் திரும்ப சொல்லுங்க என் கூட சேர்ந்து, அப்படியே செய்தான். கொஞ்சம் கூட மாத்தல. அடுத்த வசனம் அடுத்த பாருங்க. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கடவுள் கொடுத்த அதே ஃபார்மெட்டை அவன் அப்படியே பயன்படுத்துறான். கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான், அப்படியே செய்தான், கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். This is what obedience is all about. எந்த மாற்று கருத்தும் எந்த கேள்வியும் கேட்கல. சிலர் என்ன சொல்றாங்க, சரித்திர வல்லுநர்கள், மழை நோவா காலம் வரைக்கும் பெய்யவே இல்லை அப்படின்றாங்க. ஸோ 120 ஆண்டுகள் மேலாக அவன் பேழை கட்டி கொண்டிருக்கிறான். மழையை கூட பார்த்தது கிடையாது. அவன் லைஃப்ல அவன் வந்து இப்படி ஒரு சம்பவத்தை அவன் ஏற்கனவே பார்த்துருந்தா கூட மேலே மிதக்கும், இது பண்ணோம் அது பண்ணோம்லாம் ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட் he believed God. he just listened to God. கடவுளை சொன்னதை அப்படியே கேட்டான். அவர் சொன்னதை அப்படியே செய்தான். அந்த பழக்கங்களை கூட நம்ம வளர்த்துக்கணும். அந்த பழக்கங்களை கூட ஆண்டவர் சொன்னா நான் செய்வேன், ஆண்டவர் சொன்னா நான் அதை யோசிக்க மாட்டேன், ஆண்டவர் சொன்னா நான் அதை நம்புவேன். ஏன் ஒரு நாள் ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவன் பேழையிலே கொண்டு போகப்பட்டான், காக்கப்பட்டான். அவனும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. அப்போ கடவுள் சொன்னா அதை செய்கிற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். அவர் சொன்ன அவர் வார்த்தையை கேட்குறோம், அவர் வார்த்தையை படிக்கிறோம். அப்போ அதுக்கு எதிர்மறையான காரியங்களை செய்கிறத நம்ம மாற்றிக்கணும். He did everything. அப்படிதான் ஆங்கிலத்தில் இருக்கு. 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 7:5. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம். ஒரு காரியம் வேதத்தில் திரும்ப திரும்ப வருதுன்னா அது அவ்வளோ முக்கியம்னு அர்த்தம். அவ்வளோ முக்கியம். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு அது நல்லதா தோணாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் சொன்னா அதை சரின்னு ஏற்றுக்கொள்ளுங்க. நீர் சொன்னா அது எனக்கு சரியா இருக்கும் ஆண்டவரே, நீர் சொன்னா அது என் வாழ்க்கைக்கு கரெக்டாக இருக்கும், நீர் சொன்னதை தான் நான் செய்வேன், நீர் சொல்கிறத தான் நான் நம்புவேன், நீர் சொல்கிறத தான் நான் தீர்மானம் எடுப்பேன், நீர் சொல்கிறபடி தான் நான் என் வாழ்க்கையை நான் வாழ போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து பாருங்க. உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு பாருங்க. நோவா மாதிரி மற்றவங்க முன்னாடி நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க, உயர்ந்துக்கிட்டே போவீங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் எல்லார மாதிரி கீழே போயிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களை ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். உங்கள் தலையை தூக்கி நிறுத்துவார். உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவார். உங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்துவார். ஆண்டவர் நீங்கள் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஆண்டவர் எனக்கு உம்முடைய வார்த்தையை நான் பிடிச்சிக்கிறேன். ஆண்டவரே எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கரங்களையும் இருதயங்களையும் கர்த்தருக்கு நேராக எடுத்து சொல்லுவோம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எவ்வளவு உண்மை, அதை எங்கள் கற்றுக் கொடுத்த பாடம், அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஞானம், அதுக்குள்ளே நாங்கள் பார்த்த உம்முடைய சாயல், அதை போல நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள, அதை போல எங்கள் குணாதிசயங்களை தீட்டிக்கொள்ள, அதை போல எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கி கொள்ள எங்களை இந்த காலை வேளையில் எங்களுக்கு அற்புதமான நேரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நோவாவை போல வித்தியாசமாய் வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவன் எப்படி உம்மோடு நடந்து உண்மையாய் இருந்தானோ, நீதிமானாய் இருந்தானோ, அதுபோல நாங்களும் உம்மோடு நடக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு வாரும் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இடத்துலெல்லாம் நீரும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் எங்களுடைய நடத்தையும் எங்களுடைய குணாதிசயங்களும் உமக்கு பிரியமானதாய் மாறட்டும் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலையோடு இங்கே வந்தார்களோ அவர்களை உம்முடைய வார்த்தையை கொண்டு இன்றைக்கு நீர் கட்டி இருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர், மன தெளிவை கொடுத்திருக்கிறீர், வாழ்க்கையை குறித்த ஒரு சரியான பிக்சரை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவள் போய் கம்பீரமாய் வாழ
தலை நிமிர்ந்து வாழ உதவி செய்யும் அப்பா. அவள் தேவைகள் எல்லாம் சந்தியும், அவள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் கர்த்தாவே. உமது நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.